வணக்கம். 3BHK இந்த படத்தை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மிடில் கிளாஸில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற கனவுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவர்களும் குடும்பத்தில் மூத்த மகன்களும் நிச்சயம் கட்டாயம் பார்க்க வேண்டிய மிகவும் சிறப்பான அருமையான படம். அந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் ஐயா சரத்குமார், அம்மா தேவயானி, சகோதரர் சித்தார்த், இவங்களெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த படத்தின் மீது நமக்கு ஏன் அவ்வளவு பாதிப்பு வந்திருக்குது? இந்த படத்தின் மீது நாம் அதிகமான பாதிப்பை ஏன் பெறுகிறோம் என்றால், நாம் நமது வாழ்க்கையில் அதை பெற்றிருக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால், என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனுபவத்தை என்னால் சொல்ல முடியும். எனது தந்தையார் கடைசி வரைக்கும் சொந்த வீடு வாங்க முடியாமல் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து இறந்து போனார். எனது தம்பியும் அதுபோலவே வாடகை வீட்டிலிருந்து அவனும் இறந்து போனான். இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மழை காலத்தில் அப்போ கூரை வீடு தான் ஒரு காட்சி அதில் வருது. மழை காலம் அந்த வரப்போகும்போது இந்த வீட்டுக்குள்ளே சாமான்கள், பானை, சட்டி எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்து ஓடும், அப்படியே ஆறு மாதிரி. அந்த ஒரு சீன் அதில் வச்சுருப்பாங்க. உண்மையிலே அது எங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு. நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது வீடு கூரை வீடு தான். மழை பெஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பானை சட்டிகள் எல்லாம் இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி குளம் மாதிரி தண்ணி கட்டி கிடக்கும். அதில் அள்ளி அள்ளி வெளியில் ஊற்றுவோம். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இரவு நேரங்களில் மழை வரப்போகும்போது பாயையும் தலைவாணியும் எடுத்துக்கிட்டு வேறு வீட்டுக்கு போய் ஓடுற காலம்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா இதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே அதனுடைய வழி தெரியும். எல்லாருடைய வழியும் தெரியாது இல்லையா? வழி என்பது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனால் அந்த வழியை அனுபவிக்கும் பொழுது மட்டும்தான் அதனுடைய வழியினுடைய டெசிபல், அதனுடைய அளவு என்னன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த படத்தில் நாயகன் சரத்குமார் அவங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க, வாங்க முடியலை. அவருடைய மகன் சித்தார்த்து அவர் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அவரும் கடுமையாக தோல்வி. ஒரே லைன் தான் கதை. என்ன கதை தெரியுமா? நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் என்றால், அதில் உங்களுக்கு தோல்விக்கு மேல் தோல்வி வருகிறது என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், தொடர்ந்து செய்ய வேண்டும். அவ்வளோதான். இந்த படத்தினுடைய ஒரே லைனை சொல்லதா இருந்தால், தோல்வி என்பதை தூக்கி வீசிவிட்டு தொடர்ந்து செய்து கொண்டே இரு உன்னுடைய வேலையை, நீ நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிப்ப. அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு திரைப்படம். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய, நமது சகோதர சகோதரிகளோடு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான, ஒரு அழகான, ஒரு சிறப்பான படம். இதை கட்டாயம் நீங்கள் அனைவரும் பாருங்கள். ஏன்னா இந்த படத்தை பார்த்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்துக்கு மேலே அந்த ஒவ்வொரு சீன்லையும் இதனுடைய இயக்குனர் அவருக்கு நம்ம ரொம்ப பெரும் வாழ்த்தை நம்ம தெரிவிக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு காட்சியையும் அவர் அழகான முறையில் செதுக்கியிருக்கிறார். திஸ் எமோஷனல், இந்த வாழ்க்கையினுடைய தத்துவார்த்தம். ஒரு 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 குடும்ப தலைவன் ஒரு சொந்த வீடு வாங்க முடியல. ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வழி தெரியும். எல்லாருக்கும் எல்லா வழியும் தெரிஞ்சிடாது இல்லையா? வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வாடகை வீட்டில் இருப்பதற்கான அந்த சூழ்நிலையும் அதனுடைய கஷ்டமும் வழிகளும் புரியும். அந்த கஷ்டத்தையும் வழிகளையும் ஒரே ஒரு விஷயம் தாங்க. அந்த வாடகை வீட்டில் பையன் சித்தார்த்து என்னென்னா ஃபெயில் ஆகிடுவாப்புல. ஒரு மார்க் குறைஞ்சிரும், ஒரு பாடத்தில் குறைஞ்சிரும். அதனுடைய வீட்டு ஓனரு கேட்பார், என்னப்பா உன் பையன் பாஸ் ஆகிட்டானா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும் போது ஆல்ரெடி இவர் காட்டியிருப்பார், எதை சித்தார்த்து காட்டியிருப்பார், இந்த ஃபெயில் ஆகிட்டான்ப்பா அப்படின்னு. ரொம்ப சோகத்தில், குடும்பமே சோகத்தில் இருக்கும் போது இவர் வீட்டுக்காரர் ஒரு அந்த வீட்டு வாடகை கொடுக்குறாருலையா, வாடகை கொடுத்துருக்காருலையா, அவர் கேட்குறாரு, என்னாச்சு உன் மகன் பாஸ் ஆகிட்டானா அப்படின்னு கேட்கும்போது, போய் அவன் வேலையை பார்த்துட்டான், பாஸ் ஆகிறான், ஃபெயில் ஆகிறான் அப்படின்னு சரத்குமார் பேசக்கூடிய டைலாக். இதை சொன்னதுக்காகவே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணியிருப்பான் அந்த சொந்த வீட்டுக்காரன். நாங்களாம் நிறைய வாடகை வீட்டில் வாழ்ந்துருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு. அதெல்லாம் கனெக்ட் ஆகுது நம்மளுடைய லைஃபோட, நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். நிறைய சகோதரர்களுக்கு, நிறைய குடும்பத்தினருக்கு மிடில் கிளாஸ் இஸ் அ ட்ரீம், த ஹோம்.
கனவாக வீடையே கனவாக வாங்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? நாங்களாம் சைக்கிள் வாங்குறதுக்கு ஒரு கனவாக இருந்துச்சு, கடைசி வரைக்கும் வாங்க முடியலன்னு வைங்க. இப்போ சைக்கிள் வாங்குறதே ஒரு பெரிய கனவு. நான் சொல்கிறது 97, 98, 85 இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன். அப்போ வீடு வாங்குறதுங்கிறது எவ்வளோ, ஒரு சைக்கிள் வாங்குறதே ஒரு பெரும் கனவாக இருக்கும் பொழுது ஒரு வீடு வாங்குறதுக்கு சாதாரண விஷயம் இல்லையா? அப்படியான ஒரு விஷயத்தை மிக அழகான முறையில், தெளிவான முறையில், ரொம்ப வாழ்வினுடைய தத்துவத்தையும் நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஒவ்வொரு முறையும் அவர் சித்தார்த்து சொல்லும் பொழுது, நீ அடுத்த முயற்சி பண்ணு. அதில் ஒரு வரி வரும் பாருங்கள், மிக அந்த டயலாக்கு யார் எழுதுறான்னு எனக்கு தெரியல, ஆனால் அது ரொம்ப அழகான முறையில் இருக்குது. அப்பா நான் ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு ரொம்ப சோர்வோடு இருக்க போகும்பொழுது மோட்டிவேஷனோட சரத்குமார் அவங்க ஒரு டைலாக் இருக்கு. வா அப்பா, இந்த மாதிரி வரும்போது அப்பாவை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவார். இந்த தோல்விகள் வரும் பொழுது அப்பா பார்த்துக்க. ஏன்னா அப்பா நிறைய தோல்விகள் பெற்று தான் வந்திருப்பார். அவங்களுடைய அக்கா தங்கச்சியையும் தம்பியையும் படிக்கலாம் வச்சுருப்பார். அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் இவர் கஷ்டப்படுவார். இந்த மாதிரி கதை அம்சம் வரும்னு வச்சுக்கிறீங்களேன். நிறைய வீடுகளில் இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்க. இப்படியான விஷயங்களை ரொம்ப அழகான முறையில் சின்ன விஷயங்கள், ஒரு முக பாவனைகளில், ஒரு எக்ஸ்பிரஷனில், எமோஷனலில், ஒரு சின்ன விஷயங்கள். தேவயானி அவங்க சரத்குமார் அவங்களாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது, சரியான மிகவும் ரசித்து நான் அந்த படத்திலே வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கிறேங்க. நானும் அந்த படத்துக்குள் வாழ்ந்தேன் என்று தான் சொல்லணும். வாழ்ந்து கண்ணீர் வடித்து ரொம்ப நேரமாக அந்த படத்துலேருந்து மீள முடியாமல் நான் வெளியில் வந்து இந்த படத்துக்கு நம்ம கண்டிப்பான முறையில் மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். கட்டாயம் எல்லாரும் பாருங்கள் சகோதரர்களை. இந்த படம் ஆங்கிலத்தில் 3 BHK அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 BHKனா 3 அறைகள், ஒரு பாத்ரூமு, இந்த மாதிரியான அதனுடைய பொருள்படுது. ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு ஏதோ ஒரு மன தைரியத்தையும், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மன சாந்தியையும் ஒரு மன வெறியும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த படத்தை எடுத்த இயக்குனர்கள், அதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இயக்குனர் மேலும் இது போன்ற சமூகம் சார்ந்த சாதாரண சாமானிய மக்களினுடைய வாழ்வு நிலையை இன்னும் அதிகமான முறையில் அவர் படமாக்கணும்னு கேட்டுக்கிட்டு இதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.